வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தேடு தான். இந்த ஃபார்முலாவில் தொடர்ந்து ஆல் போர்டு நம்பர் வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகிருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம 16ஆம் தேதி வந்த ரிசல்ட்லேருந்து 24ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட் வரைக்கும் என்ன நம்பர்ஸு வின்னிங் இருந்திருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு இந்த மெத்தேடில் வின்னிங் கிடச்சிருக்குதா என்னன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது 16ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 10ன்னு இருக்குது, 1 0ன்னு இருக்குது. இதிலருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரணும். 17ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 0-20. இந்த 0-1லேருந்து அடுத்த நாள் ஆல் போர்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே என்ன பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலையும் 0 பாஸ் ஆகிருக்கு, 2 போர்டு பாஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 2 நம்பர் தான் கிடைக்கும். அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டும் 0 பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டுலையும் 0 பாஸ் ஆயிருந்துச்சு. இந்த மெத்தேடை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்த நாள் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 17ஆம் தேதி வந்த ரிசல்ட் நம்பரில் 2 3ன்னு இருக்குது. நமக்கு 18ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 254. இதிலருந்து 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த மெத்தேடை மட்டுமே பயன்படுத்தி தொடர்ந்து நம்ம வின்னிங் எடுக்கலாம். அதிகமாக பாஸ் ஆகிட்டு வருது. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்த ரிசல்ட்டில் உள் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 4ன்னு இருக்குது. அப்போது கண்டிப்பாக அடுத்த நாள் 4ஆம் நம்பர் வரணும். நமக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டுக்கு 19ஆம் தேதி 421 ரிசல்ட்டாக வந்திருக்கு. வந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு ஏ போர்டில் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. நல்ல ஒரு மெத்தேடு தான். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி ரெகுலராக வின்னிங் இருக்குதுங்கிறதையும் நம்ம 10 நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போது அதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் கிடைக்கிது, என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது 19ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 7ன்னு இருக்குது. இதிலருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 20ஆம் தேதி வந்த ரிசல்ட் 6 6 9ன்னு வந்துருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 6க்கு ஒரு நம்பர் மேலே போயிருந்தா கண்டிப்பாக 7 வந்திருக்கணும். டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க, அதனால இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இந்த ஒரு இடத்துல நமக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போது அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா 9 4ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 5 5 0. இந்த இடத்துலையும் நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க. 6க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக வந்ததுனால இந்த இடத்துலையும் நமக்கு ஃபெயிலியர் தான். தொடர்ந்து நமக்கு 4 நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து தொடர்ந்து 2 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது இதே மெத்தேடில் அதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வந்திருக்குது, என்ன நம்பர் வின்னிங் கிடச்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 21ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 9ன்னு இருக்குது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டில் இந்த நம்பர் பாஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டில் தொடர்ந்து நமக்கு 4 நாள் பாஸ் ஆயிருச்சு. 2 நாள் நமக்கு டபுள்ஸாகவும் கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர்ஸாக அடித்ததுனால நமக்கு மிஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4க்கு ஒரு நம்பர் மேலே போயிருந்தால் 5 தான் வந்திருக்கணும். 6க்கு ஒரு நம்பர் மேலே போயிருந்தால் 7 தான் வந்திருக்கணும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இந்த 2 இடத்தையும் நம்ம பார்க்கையில் நம்ம இந்த மெத்தேடு எல்லாத்தையும் பயன்படுத்தி 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடையும் பயன்படுத்தி கண்டிப்பாக 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக
நல்ல ஒரு ஃபுல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வர்றோம். இப்போது நமக்கு 21ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 22ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு சி போர்டில் 9ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிது. அதிகமாக ரிசல்ட்டில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து. இப்போது 22ஆம் தேதி 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 5ன்னு இருக்குது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 262. இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு பி போர்டில் 6ங்கிறது பாஸ் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். பி போர்டில் 6ங்கிறது பாஸ் ஆயிருச்சு. தொடர்ந்து நமக்கு அடுத்து பாஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில். இப்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 23ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 24. 2, 4ன்னு இருக்குது. இந்த 2 நாள்லேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் வரணும். நமக்கு 24ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு 2ஆம் நம்பருங்கிறது சி போர்டில் பாஸ் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா. சி போர்டில் 2ங்கிறது பாஸ் ஆயிருச்சு. நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. 100% இந்த மெத்தேடை மட்டுமே பயன்படுத்தி நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெத்தேடு தான் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 25ஆம் தேதி 4வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கார்னியா ப்ளஸ் ட்ரா வியாழக்கிழமை நடைபெறுது. 519வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பார்க்கையில் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 24ஆம் தேதி என்ன நம்பர் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் தான் ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வர்றோம் பார்த்தீங்கன்னா. 0வும் 5ம் தான் இருக்குது. அப்போது வந்து நமக்கு ஆல் போர்டு வந்து 0 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக சொல்லுறேன் 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 5 எந்த போர்டில் வேணாலும் வரலாம். முன்னாடி நாள் நமக்கு 24ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு டபுள்ஸாக வந்திருக்கு. அது வந்துச்சுன்னா 5 வந்து சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வந்து ஆல் போர்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம 16ஆம் தேதி வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரிசல்ட்டுக்கு பார்த்தோம். அதில் 4 நாள் நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆயிருந்துச்சு. 2 ரிசல்ட்டுக்கு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸாகவே அடிச்சிருந்தாங்க. அதனால தான் நமக்கு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மேலே போயிருந்தா 7 தான் வந்திருக்கணும். அடுத்த நம்பருக்கும் ஒரு நம்பர் மேலே போயிருந்தால் 5 தான் வந்திருக்கணும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு ட்ராவுக்கு கண்டிப்பாக நமக்கு 0 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையிலையும் சரி, நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையிலையும் நமக்கு கண்டிப்பாக 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டுலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களே பாருங்கள். 24ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்டு 5, 5, 2. 5க்கு 0, 5க்கு 0 இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர். 2க்கு 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 2க்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால நம்ம 2க்கு 0ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அப்போது இந்த 3 மெத்தேடையுமே வச்சு பார்க்கையில் 0ங்கிறது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில். இது இல்லாமல் நமக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5 ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 5. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5ஐயும் ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 5ஐயும் நமக்கு கூட்டுனா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து கூட்டல் மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் ஆல் போர்டு வரக்கூடிய நம்பர் வந்து 10ன்னு கிடைக்கிது. அப்போ வந்து
1 0ன்னு கிடைக்குது இந்த மெத்தேடில். சரிங்களா? இந்த மெத்தேடில் நமக்கு 1 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 100% சொல்லுறேன். இந்த 2 மெத்தேடுக்குள்ளேயுமே இருந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங் மணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 0 வர்றதுக்கு இந்த கூட்டல் மெத்தேடில் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் ஆல் போர்டு வந்து நீங்கள் சிங்கிள் ஷாட்டில் எடுத்துக்கலாம். 0 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே வந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.